வெல்கம் டு சத்யாஸ் குக் புக். நம்ம இன்றைக்கி சூப்பரான பட்டன் மஷ்ரூம் வச்சு ஒரு செமி கிரேவி தான். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான காம்போவாக இருக்கும். சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக நச்சு வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன். நம்ம தக்காளியை அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். ஒரு 3 தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக எடுத்து நான் அதை அரைச்சிக்க போகிறேன். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்த விழுதையும் நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். வீட்டு குழம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது நான் அந்த ஸ்பைசஸ்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அது பசங்களுக்கு வாயில் மாட்டுதுன்றதால நான் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு. பாருங்கள், கெட்டி தயிர் 1 கப் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கணும். இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி கொடுங்க. நமக்கு மஷ்ரூம்லேருந்தே நல்லா தண்ணி விட்டு வரும். லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. நான் இதில் எந்த தண்ணியும் ஊற்றலை. இதில் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இன்னொரு பக்கம் தேங்காய் நமக்கு முந்திரியும் போட்டு நம்ம கொஞ்சமாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம செமி கிரேவின்றதால கொஞ்சமாக தான் தேவைப்படும். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்ததையும் இதில் ஊற்றிட்டேன். இந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் செமி கிரேவி ரெடி. நல்லா சூடான ரைஸ் கூட, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.